அண்மைச் செய்தி மதுரை திருமங்கலம் அருகே கட்டட தொழிலாளியை துப்பாக்கியால் முன்னாள் ராணுவ வீரர் சுட்ட சம்பவத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தற்போது கட்டட தொழிலாளியின் நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்துள்ள கூடக்கோவில் அருகே பாறைக்குளம் பகுதியை சேர்ந்தவர் மாரிசாமி. இவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர். தற்போது அந்த பகுதியில் பைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார். அதே பகுதியை சேர்ந்த அவரது உறவினரான மணிகண்டன் என்பவர் கொடுக்கல் வாங்கல் பணம் தொடர்பாக இது ஏற்கனவே இவர்கள் இருவரும் இடையே பிரச்சனை இருந்துள்ளது. இந்நிலையில் மாரிசாமிக்கும் மணிகண்டனுக்கும் இன்று காலையில் இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையானது வாக்குவாதமாக ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இந்த நிலையில் மாரிசாமி கையில் வைத்திருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து மணிகண்டனை காட்டி மிரட்டியுள்ளார். அப்போது மணிகண்டன் சகோதரர் உதயகுமார் கட்டிட தொழிலாளியான இவர் இருவரது சண்டையையும் விளக்குவதற்காக சென்றுள்ளார். அப்போது மாரிசாமி கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டபோது உதயகுமாரின் வயிற்று பகுதியில் இந்த துப்பாக்கிக்கு உண்டானது பாய்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் தரமாரியாக இந்த மாரிசாமி சுட்டபோது அருகில் விளையாடி கொண்டிருந்த கிஷோர் என்கிற 14 வயது சிறுவனின் தோள்பட்டையிலும் லேசான காயமானது ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் இருவரை மீட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கே பார்த்தோமானால் உதயகுமாருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். பள்ளி மாணவன் லேசான காயத்துடன் தப்பித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து கூடக்கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாரிசாமியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் வைத்திருந்தது சிறிய ரக துப்பாக்கியா அல்லது ஏர்கன் வகையா என்பது குறித்தும் அந்த காவல்துறையினர் விசாரணையானது நடைபெறுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சத்யகுமார்.